ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, யாரு? சார், நான் பூங்குடியோட ஃப்ரெண்டு பேசுறேன் சார். சொல்லு, என்ன? இல்ல சார், பூங்குடிக்கு வந்த கிரேட் ஷீட் தப்பா இருக்குன்னு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. எங்களே தப்பு சொல்றீங்களா? ஓ, நீங்க அவ்வளோ பெரிய அறிவாளியா? இப்ப நினைச்சாலும் உங்களை இந்த காலேஜை விட்டு வெளியே அனுப்ப முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் சார் சார், எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? யாருமா? பூங்கொடியா? ஆமா சார், பூங்கொடியே தான். ஏமா, ஒழுங்கா படிக்காம என்னம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? போன வைமா. இருங்க சார், பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள போனை வச்சுட்டா எப்படி? என்ன மிரட்டறியா என்ன நீ? ஆமா சார், மிரட்டலே தான். ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார், பணத்துக்காக மார்க்க மாத்தி போட்ட ஆளு. தவர், இப்பவே இந்த காலேஜை விட்டு உன்னை தூக்குறனா இல்லையான்னு பாரு. எதுக்கு சார் என்ன நீங்க காலேஜை விட்டு தூக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு ப்ரொஃபசர் மேல பழி போடுறது தப்பு இல்லையா? தப்பு பண்ணா காலேஜை விட்டு தூக்குவீங்களா சார்? ஆமா. அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களே, உங்களையும் காலேஜை விட்டு தூக்கிடலாம்ல. ஏய், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணிடுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவ? சார், பூங்குடியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளுக்கும் இவ அப்பாவுக்கும் நடுவுல தாலி விஷயத்துல பிரச்சனை வந்துச்சு. இவங்க அப்பா வீட்டு முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணா சார். சோசியல் மீடியால எல்லாம் வைரல் ஆச்சே, நீங்க கூட பாத்திருப்பீங்க. அதான் இப்போ காலேஜ் வாசல்லயே உட்காரலான்னு பிளான் பண்ணிருக்கா. என்னம்மா என்ன சொல்றீங்க? சார், அப்படி நான் உட்கார்ந்தா ஒட்டுமொத்த காலேஜும் ஏன் பின்னாடி தான் இருக்கும். என்கொயரி போடுவாங்க, என்னோட ஆன்சர் ஷீட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ உண்மையாவே யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருமே சார். அதுக்கப்புறம் நான் தான் தப்பு பண்ணேன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன நீங்க காலேஜை விட்டு தூக்கிடுங்க. அதே சமயம் நீங்க தப்பு பண்ணது கன்ஃபார்ம் ஆனா சார், என்ன சார் பதிலே காணோம்? இப்பவே நான் காலேஜ் வாசலுக்கு போறேன் சார். அங்க உட்கார்றேன். உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். மாமா, ஒரு நிமிஷம் இருமா. சொல்லுங்க சார். சாரிமா, தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. உன் மாமியார் மகேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க பணம் கொடுத்து எல்லா சப்ஜெக்ட்லயும் சிங்கிள் டிஜிட்ல மார்க் வர மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்கம்மா. அதனாலதாம்மா நான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு அந்த பணமே வேண்டாம்மா. நான் புள்ள குட்டிக்காரம்மா. என்னோட வேலையை காலி பண்றாதம்மா. தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கறேம்மா உன்னைய. சார், அப்படின்னா என்னோட மார்க் எனக்கு திரும்ப வேணும் சார். நான் என்னென்ன மார்க் வாங்கணும்னோ அதை எனக்கு போட்டு கொடுங்க. அதுக்கு நான் பொறுப்புமா. உண்மையான கிரேடு ஷீட்டு என்கிட்ட தாம்மா இருக்கு. அதை நான் அப்படியே உன்கிட்ட கொடுக்குறேம்மா. நீ வெளியே எதையும் என்னை பத்தி சொல்றாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. இல்ல சார், நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. சரிம்மா. ம். பெரியமா, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சுருதி. உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரியும். அப்ப கண்ணா பின்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அத கொடுங்க. கொடுங்கங்கறல்ல. ஐயோ, இவ்ளோ ஸ்வீட்டா? நீ வேறம்மா, லோ சுகர் ஆகி தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் கொஞ்சோண்டு நான் சாப்பிட்டேன். இப்படியே சொல்லி சொல்லி சாயந்தரத்துல இருந்து 2 கிலோ ஸ்வீட் சாப்பிட்டீங்க. ஏய், என்ன சத்தம்? மா பாருமா, பெரியமா எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ஸ்வீட் அள்ளி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாவட்டும். ஐயா, என்ன மகேஷ் இப்படி சொல்ற? பின்ன
சொல் பேச்சு கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஸ்ருதி, நாளைக்கு காலைல கோவிலுக்கு போகணும். டிரைவரை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு, சரியா? ம் சரிம்மா. அத்தை, ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளுங்க. ஸ்ருதி, டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லிட்டியா? ஏன்? நாளைக்கு சரவணனுக்கு ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு. அதனால நான் நாளைக்கு காலேஜ்க்கு போகணும். அதனால டிரைவருக்கு ஃபோன் பண்ணி காலேஜ்க்கு போற டைம்க்கு வர சொல்லு. போதும். எத? காலேஜுக்கு போக போறியா? என்னடி உளர்ற? வளர்றேனா? நான் சொன்னது சரியா கேட்கலையாத்தே? காலையில நான் காலேஜ்க்கு போகணும். இனிமே காலேஜுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்ன? ஆமாங்க அத்தை, மார்க் கம்மி ஆயிடுச்சுல. சரவணன் வேற ஃபீல் பண்ணானா? அதான் இனிமே காலேஜ்க்கு போக வேண்டாம் நான் முடிவு பண்ணேன். அதனாலதான் போலன்னு சொன்னேன். இப்ப என்ன? நீங்க தானே என்ன கூப்பிட்டு அதெல்லாம் தப்புமா? ஒரு தடவை மார்க் கம்மியானா அதுக்காக காலேஜ் போகாம இருக்கலாமா? நாளைக்கு நீ கண்டிப்பா காலேஜ்க்கு போற. இது இந்த மகேஸ்வரியோட ஆர்டர்னு கோமா சொன்னீங்கல்ல. என்ன நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? சாரிங்க அத்தை, ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். நான் இத முடிக்கலான்னு வந்திருக்கேன். என்னடி சரவணனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நினைச்சதை சாதிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல அத்தை. 25 வருஷமா சரவணனை வளர்த்திருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசுல விஷத்தை ஊத்தி வச்சிருக்கீங்க. அத ஒரே நாள்ல சுத்தப்படுத்த முடியுமா? அவன் எப்படி இருந்தாலும் நீங்க சொல்றதான் கேட்பான். நீங்க சொல்றதான் நம்புவான். தெரியுது இல்ல, எதுக்கு இந்த திமிரு பேச்சு? ஐயோ அத்தை, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. என்ன பாருங்க, நான் எவ்வளவு அடக்க ஒடக்கமா பவ்யமா நின்னு பேசிட்டு இருக்கேன். எரிச்சல கிளப்பிட்டு இருக்காத, கிளம்பிங்க. அத்தை, அப்படியெல்லாம் போக முடியாது. நாளைக்கு காலையில நான் காலேஜுக்கு போகணும்ல. நீங்க வேணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சு கோயிலுக்கு போயிடுங்க. காலேஜை விட கோவில் தான் முக்கியம். மகேஷ், பாக்கறதுக்கு தான் உன் முன்னாடி பவ்யமா நிக்கிறா. பேசுறதெல்லாம் திமிர்த்தனமா இருக்கு. மா, இவங்க கிட்ட என்னம்மா பேச்சு வேண்டி இருக்கு? முடியாதுன்னு சொல்லுங்கம்மா. ஐயோ ஸ்ருதி, அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஆமா ஸ்ருதி, இந்த விஷயத்த கொஞ்சம் கேளுங்களேன். உன் மாமியார் மகேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க பணம் கொடுத்து எல்லா சப்ஜெக்ட்லயும் சிங்கிள் டிஜிட்ல மார்க் வர்ற மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்கம்மா.